பிரஸ்ட் ஃபீடிங்கில் நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறுகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து லாச்சிங். லாச்சிங் அப்படிங்கிறது அந்த பேபியோட வாய்க்குள்ளே அம்மாவோட நிப்பிள் மட்டும் இல்லாமல் அந்த ஃபுல் ஏரியாவில் அந்த கருப்பு வட்டமும் உள்ளே இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பேபிக்கும் ஃபீடு கம்மியாக கிடைக்கும், அவங்களும் இரிட்டேட் ஆவாங்க. மதருக்கும் நிப்பிளை மட்டும் சக் பண்ணி கடிச்சு அதனால மதருக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகும், மதருக்கு பெயின் வரலாம், ஃபீவர் வரலாம். அடுத்தது நம்ம வந்து பார்க்க வேண்டியது ஃபுட்டு. அம்மா வந்து என்ன வகையான ஃபுட்டு சாப்பிட்றோங்கிறத ஒரு கான்சியஸோடு தான் சாப்பிட்ணும். ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எடுத்துக்கணும், அப்புறம் வந்து அவங்களோட அயன் சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும், கால்சியம் எடுத்துக்கணும். மதரோட அயன் கால்சியம் தான் வந்து பேபிக்கு மில்காக மாறுது. ஸோ அது வந்து இவங்களுக்கு கம்மி ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக பொசிஷன் கொடுக்குற அயன் கால்சியம் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் ஒரு 6 மந்த்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவாக பிரஸ்ட் ஃபீடிங் எடுத்து கொடுக்குறீங்க. ஸோ அந்த 6 மந்த்ஸ் வரைக்கும் கட்டாயமாக நீங்கள் வந்து அயன் கால்சியம் எடுத்துக்கணும். லாஸ்ட்டு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நீங்கள் பிரஸ்ட் ஃபீட் வந்து ஒரு தடவை கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு சைடு மட்டும் ஃபுல் பிரஸ்ட்டாக கொடுக்கணும். அப்படி கொடுக்காம 2 சைடும் மாற்றி கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மில்க் வந்து 4 மில்க்குன்னு சொல்லுவோம். அது வந்து தண்ணியாக தான் வரும். அது வந்து 5 to 7 மினிட்ஸ் வந்துட்டுருக்கும். ஸோ நீங்கள் இங்கே 5 மினிட்ஸ் கொடுத்து இங்கே மாற்றுறீங்க அப்படின்னா இங்கேயும் தண்ணி தான் கிடைக்கும். ஸோ பேபிக்கு வந்து வயிறு நிறையுமே தவிர வெயிட் போடாது. ஸோ நீங்கள் வந்து 2 பக்கமுமே மாற்றி கொடுக்கணும். எப்படி அப்படின்னா ஒரு ஃபீடு வந்து 3 மணிக்கு இந்த சைடு கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் ஃபீடு 5 o'clock கொடுக்குற ஃபீடை அடுத்து இந்த சைடில் கொடுக்கணும். அப்படி மாறி தான் கொடுக்கணுமே தவிர ஒரே ஃபீடில் 2 பக்கமும் மாற்றாதீங்க.